என்ன காரியம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய மண்டலம், அந்த காரியங்கள் ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்மை வளர்த்தி கொண்டு வருகிற விதங்களை நம்ம பார்க்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு மாதிரி இருந்தோம், பாவத்தோடு இருந்தோம். அப்போ நம்மளுடைய அந்த நம்முடைய என்வாய்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட இருக்கிறவங்க அப்படி தான் இருந்தாங்க. நம்ம அவங்களோட கூட பேசணும், சிரித்தோம், எல்லா காரியங்களையும் பண்ணணும். அப்படி நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே கடந்து போச்சு. நாள் ஆனது, ஆண்டவர் நம்மளை தேடி வந்தார். ஒரு நாள் நமக்கு ரட்சிப்பு நம்ம பக்கத்தில் வந்துச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம் நம்மளை விட்டு போகுது. அப்போ அவங்களே நம்மளை ஒதுக்குறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க இப்படி பேச மாட்டாங்க, இவங்க இப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலேஷன்ஷிப் கட் ஆகுது. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம என்வாய்மெண்ட் அப்படியே ஆண்டவர் க்ளீன் பண்ணிகிட்டே வராரு. இந்த காலை வேளையில் நமக்கு நல்லா தெரியும், நம்ம ஆவிக்குரிய மண்டலத்தை ஆண்டவர் தூய்மைப்படுத்தியிருக்காரு இல்லையா? எத்தனை பேர் நீங்கள் ஆவியில் ஒரு விடுதலையை நீங்கள் ஃபீல் பண்ண முடியுது? விடுதலை எத்தனை பேர் உணர்றீங்க? இது வரைக்கும் இருந்த அந்த காரியங்கள் இந்த காலை வேளையில் ஆண்டவர் விடுதலை நம்மளுக்கு கொடுத்தாருல. ஆராதனை வேளையில் கட்டப்பட்ட அந்த அனுபவங்கள் மாறி ஒரு விடுதலை நம்மளுக்குள்ளே வந்துச்சு. அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஆவிக்குரிய மண்டலம் நம்மளது க்ளீனாக இருக்குது. அது நம்மளுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியுதுல்ல. நம்ம ஆவியில் நம்ம ஜெபங்களுக்கு அப்படியே ஒரு தடையாக ஜெபிக்க முடியாதபடி, துதிக்க முடியாதபடி, இருதயம் அப்படியே கொந்தளிப்பாக இருந்த நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அப்படியே வச்சு உட்கார வச்சுருக்காரு வசனத்தை கேட்குறக்கு தேவ சமூகத்தில். அப்போ இதெல்லாம் ஆவியானவர் ஒரு ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கையில் செய்கிற காரியம். எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த காரியம் நம்மளுக்கு வேணுமோ தேவையோ அதெல்லாம் ஃபில் பண்ணிகிட்டே இருப்பார். அப்பப்போ வெறுமையாக பாத்திரத்தை விட மாட்டார். தேவ சமூகத்தில் வரும்போது வெறுமை அப்படிங்கிற காரியம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. பாருங்கள், ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை கேட்க வந்த ஜனங்களை கூட வெறுமையாக சாப்பிடாமல் அவர் அனுப்பலை. ஆத்மாவுக்கும் உணவு கொடுக்குற அதே சமயத்தில் சரீரம் சோர்ந்து போயிடும், வழியிலே சோர்ந்து போவார்களே அப்படின்னு சொல்லிட்டு உணவு கொடுத்து அனுப்புகிறார். அதே போல் தேவ சமூகத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு ஆண்டவர், இப்போ ஃபில் பண்ணி உட்கார வச்சுருக்காரு. ரொம்ப டயர்டாக இருந்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம், ரொம்ப வேதனையோடு இருந்தோம், ஒரு மனசில் ரொம்ப குழப்பங்களோட, பயங்களோட, அதெல்லாம் ஃபில் பண்ணி எரஸ் பண்ணி பயங்கர ஒரு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து தேவ சமூகத்தில். ஏன்னா இந்த வருஷத்து நம்மளுக்கு வாக்குத்த வார்த்தையே அதான், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செற்றிகள் அடித்து எழும்பவர்கள். ஃபில் பண்ணி உட்கார வச்சுருக்கிறாரு ஆண்டவர் நம்மளை. அதே போல் ஒரு சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படி ஆண்டவர் இந்த அதிகாரத்தை ஆண்டவர் நம்மளுக்கு சிந்தனையை காண்பிச்சு கொடுத்தனால இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். இந்த அதிகாரத்தில் எப்படி தாவீது சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலை தான் இந்த 1 சாமுவேல் 22வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அரணிலே இருந்தான் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். அப்படின்னா என்னென்னா, ஒளிஞ்சு அப்படியே ஒரு காவலில் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கிறத தான் காத்து தீர்க்கதரிசி சொல்கிறான். நீ அரணில் இருக்காமல் நீ வெளியில் வா, யூதா பட்டணத்துக்குள்ளே நீ கிளம்பி வா, ஆண்டவர் கூப்பிடுறாரு. அப்போ இந்த இடத்துல மோவாபின் ராஜா கிட்ட கொண்டு போய் தாய் தகப்பனை விடுறான், தன்னுடைய சகோதரர்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் அவனை சுற்றி ஒரு என்வாய்மெண்ட் உருவாகிறது. தாவீதை சுற்றி என்ன யார் இருக்கிறாங்க அவங்க கூட அப்படின்னா, அவன் சவுலுக்கு பயந்து அந்த கெபியில் குகையில் அரண்களுக்குள்ளே பாதுகாப்பான இடத்துக்குள்ளே அவன் தப்பிச்சு இருக்கும்போது அவனை சுற்றி ஒரு என்வாய்மெண்ட் உருவாகுது. என்ன என்வாய்மெண்ட் அப்படின்னு சொன்னால், அவனை கூட இருக்கிறவங்களாம் யாருன்னு பாருங்கள். வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இங்கே பாருங்கள், அவன் ஓடுற நிலைமை. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். கேள்விப்பட்டு போகிறாங்க. ஒரு காலத்தில் நீ எதுக்கு வந்த, அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் பக்கம் நீ விட்டுட்டு வந்த, உனக்கெல்லாம் அகங்காரம், இப்படிலாம் பேசினவங்க இப்போ போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தாவீதோட கூட இருந்தால் தான் பாதுகாப்பு. சவுல் கொன்று போட்டுருவான், அவங்கள கொலை செஞ்சிருவான். அதனால் அவனை கேள்விப்பட்டு போகிறாங்க. போகும்போது பாருங்கள், அவனுக்கு ஒரு என்வாய்மெண்ட். யாரெல்லாம் அவங்க கூட இருக்கிறாங்க, தாவீது கூட இருக்காங்க. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க தாவீதோட. தாவீது யார்? ஆண்டவரை துதிக்கிற மனுஷன், ஆண்டவரை பாடுற மனுஷன், ஆண்டவருக்காக எல்லா காரியங்களையும் செய்கிறவன், கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறான். அவனோடு கூடிக்கொண்ட கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா, கடன்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, மற்றவங்க ஒரு குரூப்பை ஒடுக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள். ஒடுக்கப்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க எல்லாரும். அவன் அவர்களுக்கு தலைவனானான். எப்படி ஒரு வார்த்தை பாருங்கள், எப்படி ஒரு வசனம். ஆனால் இவன் யார்? தேவனுடைய பிள்ளை. ஆனால் இவன் நினச்சிருக்க வாய்ப்பு இருக்கா? யோசிச்சு பாருங்கள். தாவீது அப்படி நினச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆண்டருடைய திட்டங்கள் தெரியும். யோசிச்சு பாருங்கள், ஆண்டருடைய பிள்ளை நான்,
ராஜாவாக அபிஷேகம் பண்ணியாச்சு. எதில் அபிஷேகம்? கொம்பு தைல அபிஷேகம் சாமுவேல் பண்ணியாச்சு. இன்னும் சவுல் அங்கே உட்காந்துட்டு தான் இருக்கிற ஆட்சி பீடத்தில். இன்னும் அதற்கான நேரமும் வேலையும் வரல, தாவீதுக்கு தெரியுது. ஆனால் யாருக்கு இவன் தலைவனாகிறான்? அபிஷேகம், கொம்பு தைல அபிஷேகம் யாருக்கு தலைவனாகிறான்? ஒடுக்கப்பட்டவங்களுக்கு, கடன்பட்டவங்களுக்கு, முறுமுறுக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு இவன் தலைவனா. அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். 400 பேர், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் சமஸ்த அந்த எல்லாத்துக்கும் ராஜான்னு கொம்பு தைல அபிஷேகமே கிடச்சிருச்சு. ஆனால் விஷயம் என்னென்னா 400 பேருக்கு அவன் தலைவனானான். அவ்வளோதான். ஆனால் கூட இருக்கிற கூட்டம்னு பெரிய சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இப்போ ஒரு என்வாயன்மெண்ட் தாவீதை சுற்றி உருவாகிறது. ஆவியானவர் அப்படி தான் நம்மளை நடத்தி கொண்டு போகிற விதங்கள் ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் அவனை உட்கார வைக்கணும்னா இவன் இங்கேருந்து ட்ரெயின் அப் ஆகி வரணும். அசால்ட்டாக சவுலுக்கு கொண்டு வந்து அந்த ராஜ்யத்தை கொடுத்ததுனால தான் அவனுக்கு அந்த மேன்மை தெரியாதனால தான் பலி செலுத்துகிறான். துணிஞ்சு ஆண்டவர் அழிச்சு போட சொன்ன அமலேக்கு உயிரோட வைக்கிறான். அப்போவே அவனுடைய பொசிஷன் காலி ஆயிடுச்சு அந்த இடத்துல. இப்போ உலகத்தின் பார்வைக்கு சவுல் ராஜாவாக இருக்கிறான், ஆனால் பொசிஷன் அப்போவே காலி ஆயிடுச்சு. ஆண்டவர் அழிக்க சொன்ன ஜனத்தை நீ ராஜாவை உயிரோட வைக்கிற. சாமுவேல் அந்த ராஜாவை அமலேக்கை கொண்டு போடுற அந்த காரியங்களை பார்க்க முடியும். நீ ஆடு மாடு பலி செலுத்துறதுக்கு நீ எடுத்து வைக்கிற. நீ தேவனுக்கு கீழ்ப்படுகிறத பார்க்கல, இது செய்கிறது உனக்கு நலமாக இருக்குமான்னு சொல்லிட்டு கடிந்து கொண்டு அப்படியே ஆண்டவர் ராஜ்யத்தை பிடுங்கிட்டாருன்னு சொல்கிற வார்த்தையெல்லாம் வந்துருச்சு. ஆனால் இன்னும் உட்காந்துட்டு தான் இருக்கிறான். இங்கே ஒருத்தனை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கொம்பு தைல அபிஷேகம் என்ன பண்ணுறாரு? ட்ரெயின் பண்ணுறாரு. ஒரு என்வாயன்மெண்ட் உருவாகுது. இன்றைக்கி நமக்கு அப்படி தான் ஆவியில் நம்ம வளரும் போது நம்மளை சுற்றி அப்படியே என்வாயன்மெண்ட் உருவாகும். சரி, இது கண்டினியூ ஆச்சா? இது இப்படியே தாவீது இவங்களோடையே வாழ்ந்துட்டு இருந்தானா? அந்த 400 பேரோடையே இவ்வளோதானா அவனோட வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் இல்லை. எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், 2 சாமுவேல் 21வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிற கவனிங்க. 2 சாமுவேல் 21வது அதிகாரத்தில் பாருங்கள், கடைசி அந்த வசனங்கள் 20வது அதிகாரத்தில் 23, 24, 25, 26 அந்த வசனங்களில் போடப்பட்டிருக்கிற அந்த காரியம் என்னென்னா, தாவீதோட அடுத்த ஒரு என்வாயன்மெண்ட் உருவாகிறது. யோவாப் இஸ்ரவேலுடைய எல்லா இராணுவத்தின் மேலும், யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா கிரேத்தியர் மேலும் பிளேத்தியர் மேலும் தலைவராய் இருந்தார்கள். அதோராம் பகுதிகளை வாங்குகிறவனும் அகிலூதின் குமாரனாகிய யோசபாத் மந்திரியும் சேவா சம்பிரதியும் சாதோக்கும் அபியத்தாரும் ஆசாரியருமாயிருந்தார்கள். யயீரியனாகிய ஈராவும் தாவீதுக்கு பிரதானியாக இருந்தான். அல்லேலூயா. இங்கே 400 பேரோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கூட்டம் என்ன ஆகுது? அது வளருது, அது இன்க்ரீஸ் ஆகுது. அவனை ராஜாவாக்குறாங்க. ராஜாவானதுக்கு பின்னாடி அவனை சுற்றி ஏற்படுகிறதான என்வாயன்மெண்ட். அங்கே ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, பிரதானிகள் இருக்கிறாங்க, சம்பிரதிகள் இருக்கிறாங்க, சேனை தலைவர்கள் இருக்கிறாங்க, படை தலைவர்கள் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டார் அப்படின்னா அந்த என்வாயன்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டார். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடக்கும். ஆவிக்குரிய ஸ்ட்ராட்டஜியில் அப்படியே நம்ம ஒரு குறிப்பிட்ட லெவல் போக நமக்கே தெரியாமல் நடக்கிற காரியம் இதெல்லாம். பாருங்கள், ஒரு சிலவங்க மட்டும் நம்மளோட கூடிக்கொள்வாங்க. ஆண்டவர் சில நேரத்தில் சிலரோடு நம்மளை கட் பண்ணுவார். பேச ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அது க்ளீன் பண்ணிகிட்டே வருவார். இன்றைக்கி நம்ம தாவீதோட வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய காரியம் அதுதான். உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் யோசிக்கிறீங்களா? நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இல்லை. அது தன்னால் கட்டாயிருச்சு. எப்படி கட்டாச்சு? இது ஆண்டவர் கட்டாக்குனார். அதெல்லாம் எப்படின்னு உங்களுக்கே தெரியாதபடி கட்டாயிருச்சு. அந்த காரியங்களை கட் பண்ணிடுவார். அடுத்தது அப்படியே ஒரு என்வாயன்மெண்ட் உருவாகும். அப்புறம் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களோட கூடிக்கொள்வாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், தேவையில்லாததை பேசுகிறவங்க பாருங்கள். எங்கள் முன்னாடி கடன்பட்டவங்க முறுமுறுக்கிறவங்க இப்போ அப்படியெல்லாம் இல்லை. ஒரு பொசிஷனுக்குள்ளே தாவீது வந்தாச்சு. அப்புறம் அடுத்தது இதோட முடிஞ்சுதா? தாவீதுக்கு அவ்வளவுதானா அப்படின்னா இல்லை. 1 நாளாகமத்தில் எடுத்து படித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயங்கரமாக தாவீதுக்கு பயங்கரமான பராக்கிரமசாலிகள் பயங்கரமாக இருப்பாங்க. 9வது அதிகாரத்தில் பார்த்தா தாவீதோட கூட இருக்கிறவங்க பயங்கரமான பராக்கிரமசாலிகள் நிறைய பேர். இவங்க 300 பேர்கள் பாருங்கள். 11வது அதிகாரத்தில் இருக்கும். 1 நாளாகமம் 11வது அதிகாரத்தில் முழுக்க பார்த்தீங்கன்னா பராக்கிரமசாலிகள் 30 பேருக்கு தலைவன். அதில் தான் இந்த ஏத்தியனாகிய உரியாலாம் வர்றதை நம்ம பார்க்க முடியும். 1 நாளாகமம் 11வது அதிகாரம் 41வது வசனத்தில் பாருங்கள், ஏத்தியனாகிய உரியா இதெல்லாம் வர்றவங்கலாம் பார்க்க முடியும். அத்தனை பேர் இருப்பாங்க. அவங்க உறைந்த பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க. உறைந்த மழை நாளில் வலிமையான சிங்கங்களை கொண்டு போட்டாங்க. 22வது வசனத்தில் பாருங்கள், பெனாயா. இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டம் உண்டாகுது.
தாவீதுக்கு 400 பேரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு காரியம், முறுமுறுக்கிறவங்க, கடன்பட்டவங்க, அடுத்தது அப்படியே சம்பிரதி, சேனாதிபதி, பிரதானிகள் அப்படி போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா பயங்கரமான பராக்கிரமசாலிகளின் கூட்டம் உருவாகுது. நம்ம வாழ்க்கையும் அப்படி தான், அதே போல் தான் ஆவிக்குரிய. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த என்வாயன்மெண்ட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சில நேரத்தில் இப்படி போராடும் போது தான் பிரச்சனை உருவாகும். ஆண்டவர் அவங்கள கட் பண்ணும்போது நம்ம மறுபடியும் போய் அவங்களோட கூடிக்கொள்ளும் போது பிரச்சனை உண்டாகும். யோசபாத் ஆகாபோட கூடிக்கொள்ளும் போது பிரச்சனை உண்டாச்சு. இல்லை ஜீவனுக்கு விரோதமான சேதம் வருவது போல் வந்து யோசபாத் தப்பி வைக்கப்படுறான். இதுதான் ஆண்டவர் செய்ய, என்வாயன்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிடுவார். நம்மளோட கூட இருக்கிறவங்க, பேசுகிறவங்க பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே நம்மளோட காசிப் பேசுகிறதுக்குலாம் யாரும் வரமாட்டாங்க. தெரியும் இவங்க கூட பேச முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுனால நம்ம அப்படியே ஒதுக்கப்பட்டுருவோம். நம்ம கூட அந்த மாதிரி நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி பட்டவங்க நம்மளோட பேசுவாங்க. தேவையில்லாதது நமக்கு வரவே வராது. ஏன்னா நமக்கு நிறைய காரியங்கள், நீங்கள் அதை யோசிச்சிருக்கீங்களா, ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அந்த காரியங்களை தேவையில்லாதவங்க யாரும் நம்மளோட வரமாட்டாங்க, பேச மாட்டாங்க. நம்ம கூட பேசணுனாலே வந்து யோசித்து பேசக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அப்படி வச்சிருவார். அந்த மாதிரி தெரியும் இவங்க கூட இவ்வளவு தான் இவங்க பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி காரியங்களை வந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி காரியங்கள் வந்து நம்மளை அறியாமல் நம்மளுக்கு அந்த காரியங்களை ஆண்டவர் வந்து உருவாக்கி கொடுத்துருவார். சில நேரங்கள் நம்மளே போய் வம்பளை மாட்டிக்கொள்ளக்கூடாதான். ஒரு பாஸ்டர் சொன்ன ஒரு அருமையான சாட்சி, ஆண்டவர் அவருக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்கிறார் பாருங்க. நிறைய பேருக்கு நம்மளுக்கும் அந்த கிருபை கொடுத்துருக்காரு. சில பேருடைய இவ்வளோ லிமிட் தான் நம்மளால் பேச முடியும். சில பேர் கூட நம்ம பேசுவோம், சில பேர் கூட பேச மாட்டோம். ஆண்டவர் அந்த லிமிட்டை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாரு, வச்சிருப்பாரு. அவரே அந்த அந்த எல்லைகளை தீர்மானிச்சிருப்பார். தேவையில்லாத காரியங்களை வந்து நம்ம கொடுக்க மாட்டோம், பண்ண மாட்டோம், இன்ஃபர்மேஷன் சொல்ல. அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா, நமக்கு ஆண்டவர் கொடுக்கறதான அந்த வரைமுறையின் அளவுகள் உள்ளுக்குள்ளே, அதை நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் பாருங்கள். ஒரு பாஸ்டர் அப்படி தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு தன்னுடைய வாகனத்தில் அவருடைய பழைய காலத்து நண்பர் ஏதோ சந்திக்கும் போது ஆண்டவர் அப்போவே பேசி கட் பண்ணி அனுப்பும்படி ஆண்டவர் ஏவும் போது அவர் அதை சரியாக புரிஞ்சுக்காமல் உள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிட்டாரு. காருக்குள்ளே உட்கார வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கார் ஒரு மூவ் ஆகுதான். அந்த மனுஷன் அவருடைய தெய்வத்தை உயர்த்துகிற பாடலை சத்தமாக பாடுறாராம் காருக்குள்ளே. எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். உள்ளுக்குள்ளே தெய்வ பிரசனம், அவர் பாஸ்டர், இவர் ஆண்டருடைய வார்த்தையை சொல்கிறவர். அப்போ தான் புத்தியில் உரைச்சதான், ஐயோ அங்கேயே கட் பண்ணி அனுப்பியிருக்குன்னு சொல்லி டிஸ்டர்பன்ஸ் ஆவியில். அப்போ இந்த மாதிரி சில காரியங்களை அனுமதிக்கும் போது நமக்கு உண்டாகும். நம்ம என்வாயன்மெண்ட் பாருங்கள், அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டார் ஆண்டவர். தேவையில்லாதவங்களோட பேசுகிறதுக்கு, தேவையில்லாதவங்களோட நம்ம பண்ணுறதுக்கு அப்படியே கட் பண்ணிடுவார். அப்படியே ஒரு கட் பண்ணிடுவார் ஆண்டவர். அந்த அந்த உறவுகள், அந்த காரியங்கள் அப்படியே கட்டாயம் நமக்கே தெரியாது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. தாவீதோட வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் அதுதான். மீறி நம்ம போனோம் அப்படின்னா தேவையில்லாத காரியங்களை நம்ம வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நம்ம நல்லா தெரிஞ்சுக்குவோம், என்வாயன்மெண்ட் நம்மளது முதல் மாதிரி இல்லை, அது ஆண்டவர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாரு. அதனால தான் தேவையுள்ளவங்க இருக்கிறாங்க, தேவையில்லாதவங்க பாருங்கள். நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஆவிக்குரிய லெவலுக்கு உண்டானவங்க தான் உங்களோட வந்து ஜாயின் பண்ணுவாங்க, உங்களோட இணைவாங்க. அப்படி இருக்க முடியாது. நிறைய பேர் வந்தெல்லாம் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. உங்கள் ஆவிக்குரிய ஸ்ட்ராட்டஜிக்கு தகுந்த மாதிரி ஆட்களை கொண்டாந்து உள்ளே போடுவார் ஆண்டவர், உங்களோட கூட ஜாயின் பண்ணுவார். இந்த வார்த்தை எனக்கு கிடைச்சப்ப நல்ல ஒரு வயது முதிர்ந்த நல்ல ஒரு பரிசுத்தவான், சாட்சியில் ஒரு பரிசுத்தவான் இந்த காரியத்தை ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்மளோட ஆவிக்குரிய அந்த அளவோடு இருக்கிறவங்கள தான் நம்மளோட கூட ஆண்டவர் வந்து இணைச்சி வைப்பார். அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு வைப்பார். இல்லாதவங்கள அப்படியே கட் பண்ணிடுவார். அவங்க அப்படியே போயிடும். அவங்களுக்கே தெரியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க வந்து ஸ்கிப் ஆகிடுவாங்க, அப்படியே போயிடுவாங்க. அப்போ பாருங்கள் ஆண்டவர் எப்படி நம்மளை வந்து நடத்துகிறார், அவருடைய விதங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்காதனால தான் சில நேரத்தில் நம்ம குழப்பம், கொஸ்டின்ஸு, என்ன இப்படி நடக்குதே அப்படியெல்லாம் யோசனை, சில நேரத்தில் அப்படி தள்ளி வச்சுருப்பார். யோசேப்பு எப்படி நல்லா நினச்சி பாருங்கள். எல்லா பரிசுத்தவான்கள், தாவீது மட்டும் இல்லை, விதிவிலக்கு எல்லாருமே. ஆபிரகாமை பாருங்கள், லோத்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அப்படியே பிரிச்சுட்டாரு பாருங்கள். யோசேப்பு பாருங்கள், தன்னுடைய சகோதரர்கள் அப்படியே பாருங்கள் பிரிச்சுட்டாரு பாருங்கள். அப்படி கொஞ்சம் அப்படியே ஒதுக்கிடுவார், அப்படி தள்ளி வச்சிருவார் ஆண்டவர் வந்து. யோசேப்பு கோசை நாட்டை கொடுத்துட்டான், கூடலாம் வச்சுக்கல, அவ்வளோதான் அவங்களோட அந்த லிமிட்டு, அந்த காரியங்கள். ஏன்னா ஆவிக்குரிய லெவல் இவனோட பரிசுத்தம் போயிடும். அந்த அப்படியே அந்த ஃப்ரெஷ்ஷாக வச்சுருவார் அந்த என்வாயன்மெண்ட்டுக்குள்ளே. பூமியில் தான் இருப்போம், மாற்றுக்கருத்து இல்லை, அவங்களுக்கு எல்லாம் செய்வோம், வைப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அந்த என்வாயன்மெண்ட்டுக்குள்ளே அவங்க வர முடியாது. அந்த தேவ மகிமை நம்மளை மூடி இருக்கும் உள்ளுக்குள்ளே. அதை கிராஸ் பண்ணி உள்ளே அவங்க வர முடியாது, அவங்களால வந்து டச் பண்ண முடியாது நம்மளை. இது பெரிய ஒரு காரியங்கள். இதில் இன்னும் ஆழங்கள் அதிகமாக இருக்குது, நம்ம பார்க்கலாம் வருகிற நாட்களில். அப்போ இந்த காலை வேளையில் நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க, உங்கள் என்வாயன்மெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. அது யாரும் உள்ளே அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. உங்களுடைய ஆவிக்குரிய அளவில் இருக்கிறவங்க மட்டும்தான் உங்களோட பண்ண முடியும். முதல் மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஆண்டோடைய பிள்ளைங்க, அதனால் கண்காணிக்கும் பரலோகம். உங்களோட பேசுகிறவங்கள அது தீர்மானிக்கும்.
உங்களோட பழகுறவங்கள அது தீர்மானிக்கும். அது லிஸ்ட் போட்டு கொடுக்கும். இவங்களோட தான் நீ அது அது ஆண்டவர் அப்படி அமைச்சு விடுவார் அழகாக. இதே மாதிரி தான் எல்லாமே லைஃப்பில் காரியங்களில் இதே மாதிரி ஆண்டவர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவார். தேவையில்லாத கேட்காதபடி காரியங்களை. ஏன்னா என் பிள்ளைக்கு நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் கேட்டுட்ருக்க முடியாது, அதெல்லாம் பண்ணிகிட்ருக்க முடியாது. சிலரோட பாருங்கள், பேசவே வேண்டாம்னு ஆண்டவர் வந்து ஆவியானவர் வந்து சில தடைகளை உண்டு பண்ணுவார். சில காரியங்கள் சில மனிதர்களுக்கு நல்லா தெரியும். அவங்க அவர் நெருங்கி பக்கத்தில் வரும்போதே பேச்சை கட் பண்ணு. நேற்றைய தினத்தில் நான் அந்த காரியத்தை உணர்ந்தேன். நேற்று சாயங்காலம் கிறிஸ்துவ ரொம்ப பயங்கரமாக ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டேன். வெளியில் உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே உன்னை ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த காரியங்களை என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து சந்தித்தேன். தூரத்துலேருந்து வரும்போதே அவர் அலர்ட் பண்ணிடுவார், வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லிடுவார். அப்போ இதெல்லாம் ஆவியானவருடைய அது நடத்துதல்கள். அதில் நம்மளை கரெக்டாக போயிடணும். கர்த்தர் நல்லவர் அப்படி நம்ம ஜெபத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஜெபிக்க போகிறோம். நம்ம இந்த காரியங்களை இப்போ வந்திருக்கிற அனைவருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இது ஒரு ஜெப நாளாக நம்ம அனுசரிச்சிருக்கிறோம். அதனால் வாலிபர் கூடுகையில் நம்ம அப்படியே ஃபுல்லாக எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம். அநேக ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அதனால் அப்படியே நம்ம ஜெபத்துக்குள்ளே அப்படியே கடந்து போகலாம். இந்த வார்த்தைகளை ஒப்பு கொடுத்து இந்த காரியங்களை நம்ம வந்து ஒப்பு கொடுத்து யாராவது ஒருவர் நீங்கள் ஜெபிங்க, நம்ம ஆவிக்குரிய மண்டலம் என்வாயன்மெண்ட் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிருக்குது, அதில் அப்படியே நம்ம போகணும். அதே போல் முக்கியமான நிறைய ஜெப குறிப்புகள். குயின் சிஸ்டருக்காக ஜெபிக்கணும். வியாழக்கிழமை அவங்களுக்கு ஆப்ரேஷன் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது நம்முடைய குரூப்பில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக. அடுத்தது நாளைய முக்கியமான நாள் நமக்கு நாளைக்கு என்ன அப்படின்னா, நம்ம மீட்டிங் தொடங்கி 2 வருஷம் முழுசாக நம்மளுக்கு முடியுது. 3வது வருஷத்துக்குள்ள நமக்கு ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிறோம். கர்த்தர் கிருபையாக இது வெற்றியாக 2 வருஷம் ஆண்டவர் நம்மளுக்கு நடத்தி கொடுத்துருக்காது. ஆண்டவருடைய கிருபை தான். எத்தனையோ பலவீனங்கள் சூழ்நிலைகள், ஆனாலும் ஆண்டவர் ஒரு கூடுகையை நம்ம நேரில் நம்ம வந்து செய்யும்படி ஆண்டவர் வந்து செஞ்சுருக்காரு. அதற்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி பலிகளை துதி பலிகளை நம்ம ஏறெடுக்கணும். ஒரு மீட்டிங் வந்து நம்ம நேரடியாக எல்லோரும் கூடி நம்ம சந்தோஷப்பட்டு நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். அடுத்த கூடுகையும் நல்லபடியாக அது நடக்கணும். இந்த காரியங்களுக்காக எல்லாம் ஒப்பு கொடுத்து ஒருத்தர் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்கிறத. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.